ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 4வது வசனத்தின் கடைசி பகுதியை வாசிக்க கேட்போம். எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். மனிதர்களுக்கு வரும் எல்லா பிரச்சனைகளிலும் தேவன் உதவி செய்கிறவர். குறிப்பாக அவர்கள் சந்திக்கக்கூடிய உபத்திரவங்களிலும் நெருக்கங்களிலும் ஆறுதல் தேவைப்படுகின்ற போது கர்த்தரே அதை அவர்களுக்கு தந்து ஆசீர்வதிக்கின்றார். அப்போஸ்தலனாகிய பவுல் உபத்திரவங்களின் வழியாய் சென்று கொண்டிருந்த சபையாருக்கும் ஊழியர்களுக்கும் எல்லாம் வார்த்தையினாலும் செய்கையினாலும் ஆதரவாகவும் ஆறுதலாகவும் இருந்தார். பவுல் அப்போஸ்தலனே மிக கொடிய உபத்திரவங்கள் எல்லாம் சந்தித்து கொண்டிருக்கும் போது பிறருக்கு அவரால் எப்படி ஆறுதல் செய்ய முடிந்தது என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருந்தது. அதற்கு பதிலாகத்தான் இங்கே இந்த வார்த்தையை அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகின்றார். உபத்திரவத்தின் மத்தியில் இருக்கின்ற தானே பிறருக்கு எப்படி ஆறுதல் செய்ய முடியும் என்றால் தேவன் அவரை ஆறுதல் படுத்தினார் என்பதுதான் அதற்குரிய பதிலாக இருக்கின்றது. தேவன் நம்மை ஆறுதல் படுத்தும் போது நமக்கு மனதிடனும் தைரியமும் பலனும் வந்து விடுகின்றது. ஆகவே நாம் பிறரை ஆறுதல் படுத்தி நாமும் அதுபோன்ற சூழ்நிலைகளில் கடந்து செல்லக்கூடிய பிறருக்கு ஆறுதல் செய்யும் போது அவர்களுக்கும் இதுபோன்ற மகிழ்ச்சியும் மனதிடனும் உண்டாகும் என்று அறிந்து அப்படி நடந்து கொள்ள வேண்டும். சங்கீதக்காரன் சொல்லும்போது, என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறது என்று. கவலைகளும் வருத்தங்களும் உள்ளத்தில் அதிகமாக பெருகி வருகின்ற பொழுது கர்த்தருடைய ஆறுதல்கள் தான் நம்மை தேற்றுகின்றது. அந்த ஆறுதலினாலே எல்லா கவலைகளும் நம்மை விட்டு அகன்று போய்விடுகின்றது. பர்னபா என்கிறவனுக்கு ஆறுதலின் மகன் என்று பெயர் வழங்கப்பட்டிருந்தது. காரணம், அவன் அநேகருடைய துக்கங்களில் ஆறுதலாக வார்த்தைகளினாலும் செய்கைகளினாலும் நடந்து கொண்டான். ஆகவே அவனை ஆறுதலின் மகன் என்று அழைப்பதிலே எல்லாரும் சந்தோஷம் உள்ளவர்களாய் காணப்பட்டார்கள். நாமும் பிறருடைய துக்கங்களில் ஆறுதல் செய்கிறவர்களாய் காணப்படுவோம். அதிலே யார் என்கிற பாரபட்சம் நமக்கு வேண்டாம். அயலகத்தாரோ நண்பர்களோ நம்முடைய விரோதிகளாக இருந்தால் கூட நாம் அவர்களை ஆறுதல் படுத்துகிறதற்கு முன் வருவோம். இது தேவனுடைய நல்ல பண்புகளில் ஒன்று. நாமும் அப்படியே நடந்து கொள்வோம். பிறருக்கு ஆசீர்வாதமாய் இருப்போம். இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்கள் துக்கங்களில் நீர் எங்களுக்கு ஆறுதல் செய்கிறபடியினால் அந்த ஆறுதலின் பலத்தோடு நாங்கள் துக்கத்தில் அகப்பட்டிருக்கிற பிற மனிதர்களுக்கு ஆறுதல் செய்ய எங்களுக்கு உதவி செய்தருளும்படி ஜெபிக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படி அதை செய்தாரோ அதுபோல நாங்களும் செய்ய எங்களுக்கு துணை நின்றருளும். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.